அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம். ஆதிலக்ஷ்மி. நின்மேலுமானை நின் மகன் மேலுமானை நின்மா கொழுநன் தன்மேலுமானை தமிழ் மேலுமானை தவமா வணிக சின்னஞ்சிறுவர் தெரியாத காளையர் என் செய்யினும் பின்னும் பொறுத்திருப்பாயே பெரிய லக்ஷ்மியே. தாயே ஆதிலக்ஷ்மி தேவி போற்றி போற்றி. தானியலக்ஷ்மி. இருக்கும் இடமெல்லாம் என் கனியும் பூவும் பெருகி மகிழ்வு தரும் பெண்ணே பரு கரும்பை ஏந்தும் திருமகளே எங்கள் கலனியெல்லாம் சேர்ந்து வளங்கொழிக்கச் செய். தாயே தானியலக்ஷ்மி போற்றி போற்றி. வீரலக்ஷ்மி. தரமுயர்ந்த வீரம் தரு கருக்களை வாட்ட கரமருவும் போர்க்கருவி காட்டி வரமளிக்கும் வாகை புனிதலுக்கும் வஞ்சினியை மனையில் சேர்க என பணிந்தோம் சேர்ந்து. தாயே வீரலக்ஷ்மி போற்றி போற்றி. கஜலக்ஷ்மி. துலங்கும் பொற்கும்ப துதிக்கையால் ஆணை நலங்கு நீராட்ட நயந்த இளங்கிளியே கையேந்தி உன்பால் கசிந்து தொழுகிறோம் செய்வலே சீரமக்குச் செய். தாயே கஜலக்ஷ்மி தேவி போற்றி போற்றி. அடுத்து சந்தானலக்ஷ்மி. கல்லுறும் வாயால் கனிமலலை பேசுகிற பிள்ளை வரமருளும் பேரன்பே எல்லோரும் நல்லவரை பெற்றிடவும் நாடு சிறந்திடவும் வல்லவளே ஈவாய் வரம். சந்தானலக்ஷ்மி போற்றி போற்றி. விஜயலக்ஷ்மி. பெற்றை திருவே விளக்கேற்றி கும்பிடுவார் கற்று சிறந்திடவும் கல்வியுடன் மற்றவையும் உற்று சிறந்திடவும் உண்மை நிமிர்ந்திடவும் ஏற்றிடுக எங்கள் இடர். தாயே விஜயலக்ஷ்மி போற்றி போற்றி. வித்யாலக்ஷ்மி. நினைத்து தொழுதெழுந்தோம் நேயத் திருமால் மனை விளக்கே மலரால் உனக்கடிமை செய்யானை போலுயர்ந்து சீர்கொண்டிலங்கவே தையால் நீ இடுவாய் வரம். தாயே வித்யாலக்ஷ்மி போற்றி போற்றி. தனலக்ஷ்மி. காடு வெட்டி போட்டு கடிநிலம் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல்வணிகர் வீட்டுக்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா லக்ஷ்மியே என்றைக்கும் நீங்காதிரு. அடுத்ததாக அஷ்டலக்ஷ்மி வருகை பதிகம். 8 வகை லக்ஷ்மியால் ஏராளமான செல்வம் கொட்டுவகை நானறிந்தேன் கோலமையில் ஆனவளே வெற்றியுடன் நான் வாழ வேணும் ஆதிலக்ஷ்மியே வட்டமலர் மீதிருந்து வருவாய் இது சமயம். தாயே ஆதிலக்ஷ்மி வருக வருக. சிந்தனைக்கு செவிசாய்த்து சீக்கிரம் என் இல்லம் வந்து உந்தனருள் தந்திருந்தால் உலகமெனை பாராட்டும் வந்தமர்ந்து உறவாடி வரங்கள் பல தருவதற்கு சந்தான லக்ஷ்மியே தான் வருவாய் இது சமயம். தாயே சந்தான லக்ஷ்மி வருக வருக. யானை இருபுறமும் நிற்கும் ஆரணெங்கே உனை தொழுதால் காணும் ஒரு போகமெல்லாம் காசியினில் கிடைக்கும் என்பார் தேனிருக்கும் கவி உரைத்தேன் தேர்ந்த கஜலக்ஷ்மியே வானிருக்கும் நிலவாகி வருவாய் இது சமயம். தாயே கஜலக்ஷ்மி வருக வருக. அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கும் துன்பமெல்லாம் உந்தனருள் பெற்றுவிட்டால் ஓடுவதும் உண்மையென்றோ இன்றோடு துயர் விலக இனிய தனலக்ஷ்மியே மன்றாடி கேட்கிறேன் வருவாய் இது சமயம். தாயே தனலக்ஷ்மி வருக வருக. எங்கள் பசி தீர்ப்பதற்கு இனிய வயல் அத்தனையும் தங்க நிற கதிராகி தலைத்து சிரிப்பவளே பங்கு பெறும் வாழ்க்கையினை பார் தானியலக்ஷ்மி மங்களமாய் என்னில்லம் வருவாய் இது சமயம். தாயே தானியலக்ஷ்மி வருக வருக. கற்று நான் புகழடைந்து காசியினில் என்னாலும் வெற்றியின் மேல் வெற்றி பெற வேணுமென்று கேட்கிறேன் பற்று வைத்தேன் உன்னிடத்தில் பார் விஜயலக்ஷ்மியே வற்றாத அருள்கடலே வருவாய் இது சமயம். தாயே விஜயலக்ஷ்மி வருக வருக. நெஞ்சில் கவலையெல்லாம் நிழல் போல் தொடர்ந்ததனால் தஞ்சமென்று உனையடைந்தேன் தாமரை மேல் நிற்பவளே அஞ்சாது வரம் கொடுக்கும் அழகு மகாலட்சுமியே வஞ்சமில்லா எனக்கருள வருவாய் இது சமயம். மகாலட்சுமி தாயே வருக வருக. 7 வித லட்சுமிகள் என் இல்லம் வந்தாலும் சூழுகிற பகை ஒலிக்கும் தூயவளும் நீதானே வாழும் வழி காட்டிடவே வா வீரலட்சுமி மாலையிற்று போற்றுகிறேன் வருவாய் இது சமயம். தாயே வீரலட்சுமி வருக வருக. இப்படி 8 வித லட்சுமிகளுக்கும் தீபம் ஏற்றி வைத்து வெற்றிலை பாக்கு பழம் கழுக்கண்டு வைத்து இந்த போல நீங்கள் வருகை பதிகத்தை மாலைதோறும் கேட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக அஷ்டலட்சுமிகளும் நம் இல்லம் எழுந்தருளி நம்முடனே இருந்து அருள் பாலிப்பார்கள். இது நான் கண்கண்ட உண்மை. நீங்கள் அனைவரும் கடைபிடித்து வெற்றி அடைய வேண்டும் என்று கேட்கிறேன். இன்றைய அச்சய திருதை நல்லாளில் தொடங்கி தினமும் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றும் பொழுது கேட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் இல்லத்தில் செல்வ செழிப்பு ஏற்படும் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் ஏற்படும். அடுத்ததாக அலமேல் உங்கள் தாயார் பாடல் நம்ம பார்ப்போம். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.